திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயம் சார்ந்த தொழிற்பேட்டை அமைக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சி வாயிலாக விவசாயிகள் விடுத்துள்ள கோரிக்கை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருவாரூர், தஞ்சை, நாகை, புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் விவசாயம் மட்டுமே பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்து வருகின்றன. கடந்த சில வருடங்களுக்கு முன்பு முப்போகம் விளைந்த திருவாரூர் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து உரிய நீர் கிடைக்காதது மற்றும் பருவமழை பொய்த்தது போன்ற காரணங்களினால் அதன் பிறகு 2 போகமாக மாறி 1 போகமாக மாறிய நிலையில் தற்போது மீண்டும் 2 போக சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக விவசாயத்தையே பிரதான தொழிலாக கொண்டு இங்குள்ள பல குடும்பங்கள் வசித்து வருகின்ற நிலையில் அவர்களது குழந்தைகள் பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு தற்போது விவசாயத்தை விட்டுவிட்டு அண்டை மாவட்டங்களுக்கு வேலை தேடி செல்லக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது. எப்போதுமே அறுவடைக்கு பின் கிடைக்கும் வைக்கோல் கால்நடைகளுக்கு உலர் தீவனமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. அண்மை காலமாக கால்நடை வளர்ப்பு குறைவு, கால்நடைகளுக்கு வழங்கப்படும் உணவில் மாற்றம் போன்ற காரணங்களால் வைக்கோல் தேக்கமடைந்துள்ளது. தற்போது வைக்கோலை விவசாயிகள் என்ன செய்வது என்று தெரியாமல் 10 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் அண்டை மாநிலங்கள் மற்றும் அண்டை மாவட்டங்களில் விற்பனை செய்து வருகின்றனர். இது குறித்து நமது செய்தியாளரிடம் தெரிவித்த விவசாயிகள், இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா வேளாண்மை விவசாயம் தான் அதிகமாக இருக்குது, நெல் சாகுபடி தான் அதிகமாக இருக்குது. இங்கே உள்ள இளைஞர்கள்லாம் வேலைவாய்ப்பை தேடி இப்போ நகரங்களை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அப்போது தற்சார்பு பொருளாதாரத்தை நம்ம முன்னிறுத்தி அந்த விவசாயிகள்கிட்ட என்ன கிடைக்குதோ அதை வச்சு ஒரு தொழிற்சாலை அமைச்சு அந்தந்த பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பை நமக்கு அளிக்க முடியும். இந்த சைடு வைக்கோலை வச்சு இந்த தட்டு தயாரிப்பது மற்ற உபகரணங்கள் இந்த வைக்கோலை வச்சு உற்பத்தி பண்ண முடியும். ஒவ்வொரு விவசாயிகள்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளை வச்சு ஒவ்வொரு தொழிற்சாலை அமைச்சோம்னா வளர்ச்சியாக இருக்கும். இது எங்களோட ரொம்ப நாள் கோரிக்கை. இங்கே இருக்கிற வைக்கலெல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா வெறும் கட்டு 10 ரூபா, இங்கேயும் போனால் ஒரு 50 கட்டு 60 கட்டு தான் வரும். அது என்ன லாபம்? விவசாயிகளுக்கு எல்லாமே அது நஷ்டங்கிறதுனால வெளி மாநிலத்திலிருந்தும் வெளி மாவட்டம் அங்கேருந்து வந்து ஏற்றிக்கிட்டு போகிறாங்க. வெறும் 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும். டெல்டா மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கு எங்களுக்கு ஒரு இந்த வைக்கல் சம்பந்தமான அட்டை தயாரிக்கிறதோ பேப்பர் தயாரிக்கிறதோ ஒரு தொழிற்சாலையை இந்த டெல்டா மாவட்டத்தில் எங்களுக்கு குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு தொழிற்பேட்டை அமைச்சு கொடுத்தோம்னா அது மூலியமாக இந்த படித்த இளைஞர்களுக்கும் விவசாய தொழிலாளர் குடும்பத்திற்கும் ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தருமாறு தமிழக முதல்வருக்கு பணிவன்புடன் இந்த கோரிக்கையை டெல்டா மாவட்ட விவசாயிகள் சார்பாக வைத்துக் கொள்கிறோம். எனவே உடனடியாக தமிழக அரசு தங்களது இந்த கோரிக்கையை பரிசீலித்து திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயம் சார்ந்த தொழிற்பேட்டை அமைத்து தர வேண்டுமென சத்தியம் தொலைக்காட்சி வாயிலாக கோரிக்கை வைத்துள்ளனர் விவசாயிகள். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக திருவாரூர் மாவட்ட செய்தியாளர் ஜெய்விந்துடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.